ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கிச்சன் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நல்ல பிரியாணி டேஸ்ட்டில் பீட்ரூட் சாதம் தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாதம் பண்ணுறதுக்கு பாருங்கள், பீன்ஸு பீட்ரூட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். வாங்க இப்போது இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இதோட சின்ன சைஸில் ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா நிறையா சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி நல்லா வதங்கி வந்துடணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கலாம். சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் தக்காளி. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததும் இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நான் ஒரு பீட்ரூட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கரெக்டாக இருக்கும் நமக்கு. 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பீட்ரூட் கரெக்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பீட்ரூட் சாதம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே ஒட்டுக்க அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் நான். இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். பசங்க இந்த மாதிரி பீட்ரூட் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க. லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம வச்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. பாருங்கள், நல்லா மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அரிசி பார்த்திங்கன்னா நான் வீட்டில் நம்ம எப்பயும் நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசி தான் நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்சுட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நல்லா அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கனால பீட்ரூட் கலர்லாம் இருக்காதுங்க. நம்ம எப்பயும் செய்கிற சாதம் மாதிரியே தான் இருக்கும். பிரியாணி கலர்லேயே தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம்.
சாதம் வந்துட்டு தான் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். கரெக்டாக 2லேருந்து 3 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். சாதம் பார்த்தீங்கன்னா குழையாமல் நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு நல்லா சைடில் விட்டு நம்ம எடுக்கணும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்ல. நம்ம எப்பயும் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி வெங்காயம் தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.